இந்த வீடியோ நான் ஒருத்தர் ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன்ல, நிறைய பேர் என்னிட்ட கேட்குறீங்க நீங்களே ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன்ல அப்படி என்று சொல்லி. உண்மையில் நான் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்று சொல்ல முடியாது, நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், நான் என் பொறுப்புகள். முதலாவது எந்த ப்ரொஃபஷனல் டேட்டா பேஸோட தொடர்பட்டது பயங்கர கஷ்டம், ஏஐயோட தொடர்பட்டது பெரிய கஷ்டமான விஷயம் வேலையாது. ரெண்டாவது 31st வந்து பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சிருக்கிறார் ஆர்கனைசர். அது வந்து எங்களோட ஒரு சொசைட்டியாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து செய்கிறது அப்படி இல்லை, ஒரு 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 சின்ன ஆர்கனைசேஷன், ஆனால் பெரிய வேலை. அப்போ நான் தான் முழு வேலையும் பார்க்கணும், டாக்குமெண்டேஷன் வேலை, ஃப்ளையர்ஸ் மேக் பண்ணுறது, சில ஸ்பான்சர்ஸ் கதைப்பினம் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு கணக்க வேலை. அதில் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் ட்ராயிங் காம்படிஷனை வச்சுச்சினோம், அதில் செலக்ட் பண்ணி தரதை அப்டேட் பண்ணணும், செலக்ட் ஆகாத ஆக்கள் ஏன் நான் செலக்ட் ஆகலைன்றதுக்குரிய சரியான பதிலை கொடுக்கணும். இப்படி அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ சிங்கப்பூர் லெவலவு, ஸ்ரீலங்கா, இந்தியாண்டு அது பயங்கரமான ஒரு ப்ரெஷரான வேலை உண்டு. சரியான நேம்கள், சர்டிஃபிகேட், அந்த மெடல்ஸுக்கு கொடுக்குறதுகள் எல்லாமே அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். அடுத்தது கோடிங், அவைக்குரிய கிராஜுவேஷன் பண்ணுறோம். அந்த கிராஜுவேஷன் மேலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பிள்ளைகள் யார் வெறிவினம், யாருக்குரிய ப்ரொஃபைல், அதுக்குரிய ட்ரோஃபீஸ், அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ், அதுக்குரிய அவையோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷன் செய்யணும். அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அதில் வார பிள்ளைகள் வந்து வேல்ஸ்லேருந்தும் பெரியனம், மான்செஸ்டர்லேருந்தும் பெரியனம், அதே நேரம் லிங்கன்லேருந்து வெறினம், இப்படி தூர வார பிள்ளைகளை சரியான மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டாஸ்க். அதை விட எந்த மகள் வந்து ஃபைனலுக்கு எடுபட்டிருக்கிறா, அவൾക്ക് வந்து நான் இப்பயே ஒரு சரியாக நான் சொல்லி கொடுக்கணும், பாட்டுக்கள் எல்லாம் வடிவாக சொல்லி கொடுக்கணும். அதோண்டு மகனுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம், மொக் எக்ஸாம் போகுது. அப்போ அவரை ஃபுல்லாக கிளாஸஸ் எதுக்கும் போகிற இல்லை, ஃபுல்லாக நான் படிப்பிக்கணும் மகனை. அதை விட அவர் ஃபுட்பால் ப்ரொஃபஷனலாக விளையாடுறார் ஒரு டீம்ஸுகளுக்கு, அந்தந்த டீம்ஸுக்கு நான் கொண்டு போகணும். செவ்வாய் வெள்ளி அவருக்கு ட்ரைனிங் 2 இடத்துல இருக்குது, அதுகளுக்கு கொண்டு போகணும். சாட்டர்டேஸ் மச்சஸுக்கு கொண்டு போகணும். இது ஒரு பக்கத்தால் எந்த ஹஸ்பண்ட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுவார், ஆனால் அவருக்கு எங்கே பாஸ்போர்ட் இருக்குதுன்றது கூட அவருக்கு தெரியாது. அவர் முழு வேலையும் எந்த தலையிலேயே தந்துட்டுருப்பார். அவருக்கு வந்து அதுகளெல்லாம் நானே தான் ஃபுல்லாக பொறுப்பு, அவர்கிட்ட முழு வேலையுமே நான் பார்க்குறபடியாக. அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு அவர் எனக்கு சப்போர்ட் இல்லை, ஆனால் அவர் ப்ளஸ் பாயிண்ட், அவர் எனக்கு ஹெடேக் இல்லை. அது எல்லாம் மூக்கு நுழைக்க மாட்டார். அவருக்கு தெரியும், ஓகே அந்த மாதிரி அவருக்கு தெரியும். ஏதாச்சும் நான் இறுகி போய் ஒரு பெரிய பிரச்சனையில் தான் நான் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போவேன். மற்றபடி அவர் எனக்கு ஓகே ஃப்ளெக்சிபிளாக விடுவார் உண்டு. அடுத்தது வந்து என் அண்ணா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குது. அப்போ அண்ணி எடுக்கும், அண்ணாக்கு அந்த வேலை பார்க்கணும். தம்பியோட பிள்ளை சிரிக்குது, தம்பியோட பிள்ளையோட பர்த்டே வருது, அதுக்கு நான் ஒரு அத்தையாக இந்த கடமையை நான் செய்யணும். அப்போ அதுக்குரிய சட்டையில் ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு வேலை. அம்மா அடுத்து வச்சு கேட்பா, நீ என் தேவையில்லா வேலை பார்க்குற, ஏன் அப்படி வீடியோ போட்ட, நீ இப்படி அம்மாவுக்கு யாரோ சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் கேட்டுவோன்னு அம்மாவோட ஒரு குடைச்சல். இவட்ட அம்மாவுமே இந்த அம்மா தான் பார்க்கணும், அவையோட ஓரளவுக்கு அந்த அவையோட பொறுப்புகள். அதை விட நான் படம் எடுக்கிறேன், எல்லாரும் எனக்கு பேசிவிடும், இவரே பேசுவார், உனக்கு தேவையில்லாத வேலைன்னு. உண்மையில அது எனக்கு விருப்பம். அந்த படம் எடுக்கிற வேலை பெரிய ஒரு வேலை, அது ஒரு வேலை. அதை விட 23 என் மகளோட பர்த்டே. அவள் வந்து கட்டாயம் தண்டை பர்த்டே பெருசாண்டில் அவளோட பர்த்டே யூனிக்காக செய்யணும். அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வெறினம். அப்போ அவளோட பர்த்டேக்கு கேக், அவளோட பர்த்டே ஃப்ராக், டெக்கரேஷன்ஸ், பர்த்டே கார்ட் அவளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் இன்றைக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட சாப்பாடு விருப்பம், அந்தந்த மாதிரி சாப்பாடு செய்யணும். அதோட 3ஆம் தேதி மகன் பர்த்டே வருது, அவருக்குரிய வேலை. அதை விட 23ஆம் தேதி எங்களோட விட்டு எங்கள் ஆண்டி சித்தப்பா, அவட தம்பியாக்கள் எல்லாரும் வெறினம். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆக்கள் வந்து நிற்க போயினோம்னு சொன்னால் வீட்டில் இருந்து அவ்வளவு திங்ஸ், அவைக்குரிய நிற்கிறதுக்குரிய ஃபுல் செட்டப்பும் செய்யணும், சாப்பாடுகள் அவையை கூட்டி கொண்டு போகணும். அதுக்கு நான் இப்போயே ப்ரிப்பேர் ஆகணும். அது உண்டு. மற்றது நாங்கள் ஒரு பெரிய அளவுக்கு ட்ராயிங்ஸ் அந்த லாஸ்ட் இயருக்கு இந்த பார்த்தாங்களும் தெரியும், அந்த ஒரு பெரிய படங்கள் கட் அவுட்ஸ் வந்து வைக்கிறேன் நாங்கள். அப்போ அதுக்குரிய படங்கள் கறி கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த தோட்டம், அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், அது இந்த ப்ராஜெக்ட். அந்த தோட்ட வேலை பயங்கரமான ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது ஒரு நிறைய டைம் எடுக்கும். அது உண்டு. வீட்டில் 3 நேரம் சமைக்க வேணும். வீடு மகளெல்லாம் எந்த நேரம் வெட்டுவாள் கொத்துவாள் அவட அந்த வேலை. அதை விட தேவையில்லாத நிறைய பிரச்சனையெல்லாம் நான் தலைக்குள்ளே போடுவேன், அந்த பிரச்சனையில் நான் ஹேண்டில் பண்ணணும். அதை விட ஒரு நாளைக்கு எனக்கு சராசரி 100 தொடக்கம் 150 மெசேஜஸ் வரும். ஏதோ ஒரு தேவைக்கு என்னிடம் கேட்டு
இந்த இவ்வளவு மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கும். அவையெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நின்றுட்டு எடுக்கிறது. அவைக்குரிய 195% நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி சரியான பதிலாக கொடுப்பேன். இதை விட மகளோட ஃப்ரெண்ட்ஸ் அவ 2-4 மிஸ் கோல் அவ ஆண்டி ஜாசவிஸ் மேம் நீங்கள் அந்த வீடியோ போடுங்க, மேக்கப் வீடியோ போடுங்க, அவை வேறு கானா ஆக்கள் அப்படியெல்லாம் அவையோட ஓகே அவையோட பிரச்சனை. மகண்ட ஃப்ரெண்ட்ஸுமே அவை பஸ் பாஸ் யார் விட்டுட்டு வந்தாலும் நான் தான் ஒரு வாலண்டரி பர்சன், யாரையும் அவையோட விட்டுட்டு வரத்துக்கு. அப்போ யார் பஸ் பாஸை விட்டுட்டு வந்தாலும் நான் விட்டது மகன்கிட்ட தான் கேட்பினா உங்களோட மம்ஸருக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்கன்ட்டு எல்லாருக்கும் கொண்டே அவங்களோட வீட்டை விட்டுட்டு வர்றது. ட்ரைனிங்குக்கு அம்மா அப்பா அவைலபிள் இல்லையோ அந்தந்த பாய்ஸை கொண்டே அந்தந்த இடத்துக்கு கொண்டே விட்டுட்டு வர்றது. நான் தான் வாலண்டரியாக அந்த வேலை செய்கிறது. அதால் என்ன தான் கேட்பாங்க இவன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுமே நதுஷன் மம்ஸ் ப்ளீஸ் அண்டு அவங்களே கேட்பாங்களா, அவங்களே ஃபோன் எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த வேலையில் அதை விட எங்கள்ட விட்ட 4 முயல் இருக்கணும். அவையோட சாப்பாடு வேறு, அவையோட க்ளீனிங் வேலை, அவையோட அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை விட இந்த படங்குறது அந்த வேலை இந்த வேலை, சோஷியல் மீடியா எடிட்டிங் பெரிய வேலை. அந்த வேலையில் பெரிய அளவுக்கு நான் எடிட் பண்ண போகிறேன். அந்த சின்ன எடிட்டிங் வீட்டுக்குள்ளேயுமே நிறைய மரங்கள் இருக்குது, வெளியிலேயும் மரங்கள். அந்த கேரிங் இவ்வளவு வேலை. அதை விட ப்ரொஃபஷனலான பெரிய ஆக்களே என்னிட கேட்பேன் கோஷி அதை சொல்லுங்க ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஒரு டம்மி ஃபெலோ ரெண்டாலும் பின்னிட கேட்பேன். நம்ம ஆரணியக்கா அப்படி கோஷி ஆரணியக்கா நான் பதிலே சொல்ல இல்லை. பெரிய லோயர்ஸ்லேருந்து சைக்காட்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் அவை ஏதோ ஒரு தேவைக்கு என்னிட கேட்பினா அவைக்குரிய வேலைகள் பார்க்க வேணும். இதை விட எங்களோட மாமா இதெல்லாம் எங்களோட மாமாக்கள்கிட்ட அட்வர்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். இப்படி இந்த சொந்தங்களோட வேலையெல்லாம் பெரிய வேலை. இதை விட நான் எத்தனை மறந்துட்டேனோ தெரியாது. இவ்வளவு வேலையையும் மண்டேக்கில் வச்சு கொண்டு தான் நான் உங்களோட ஃபோன் ஒருத்தரையும் ஆன்சர் பண்ணல. இதுதான் காரணம், வேறு எந்த காரணம் இல்லை. உங்களுக்கு தேவையாண்டா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கோ, இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கோ. என்னால் எழுமான அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன், கண்ட்ரிபியூட் பண்ணுறேன், பங்களிக்கிறேன் உங்களோட. இதை விட என்னால் இதை விட இன்னும் நிறைய இருக்குது. நான் மறந்து போயிடுவேன், டக்குனு வாரத்தானே சொல்கிறேன், மறந்து போயிட்டேன். இவ்வளோதான் இப்போதைக்கு எந்த பிரச்சனை. அதை விட ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் போய்கொண்டிருக்கும் இல்லை, அது பெரிய ஒரு டாஸ்க் எனக்கு. அது ஒரு டூ மச் ப்ரெஷர் எனக்கு. அந்த வேலையும் பயங்கரமாக அந்த டாக்குமெண்ட் ஃபுல்ஸாக அந்த வேலையில் இவ்வளவு தான் இந்த மண்டேக்கு இருக்கிற பிரச்சனைகள். இதையும் தாண்டி உங்களோட ஃபோன் ஆன்சர் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. தேங்க்யூ.